சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரச்செக்க பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னு கேள்வி இருக்கா உங்களுக்கு? அது நான் சொல்றேங்க. ஏன்னா நீங்க மரச்செக்கு எண்ணெய் வாங்குங்க, தப்பு இல்ல. ஆனா மேனுஃபேக்சர்ஸ்ட்ட மட்டும் வாங்குங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்ககிட்ட தான் குவாலிட்டியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா விவசாயி உற்பத்தி பண்றாங்க. ஆட்டி டைரக்ட்டா உங்க வீட்டுக்கு போகுது. இன்னைக்கு நெறைய பேருங்க மக்கள ஏமாத்திட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா யார்கிட்ட நான் மேனுஃபேக்சர் பண்றேன். நான் மேனுஃபேக்சர் பண்றேன். முதல்ல அவங்கள்ட்ட உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு? உங்க கம்பெனி எங்க இருக்கு? உண்மையா நீங்க மரச்செக்கு பிசினஸ் பண்றீங்களா? எத்தன செக்கு போட்டிருக்கீங்க? உங்களுக்கு எத்தன வருஷம் அனுபவம் இருக்கு? நீங்க ரா மெட்டீரியல் மூலப்பொருள் எங்க இருந்து வாங்குறீங்க? அது எப்படி ஸ்டோர் பண்றீங்க? அது எப்படி களம் காய வைக்கிறதுக்கு உங்களிடம் பொதுவான இடம் இருக்கா? அல்ல நீங்க கேளுங்க. கேட்டா தான் மட்டுமே தான் உங்களுக்கு விளக்கம் தெரியும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க பார்த்தீங்களா? உண்மையா மேனுஃபேக்சரர்ஸ். சோ அந்த எண்ணெய லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட் இருக்கான்னு கேளுங்க. பிராண்ட் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா நீங்க காசு குடுத்து வாங்குற பொருளு, அது உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கணுங்க. சோ மறக்காம எல்லாமே மேனுஃபேக்சர் மட்டும் வாங்குங்க. உங்க உயிர் எனக்கு முக்கியம். உங்க ஆரோக்கியம் எனக்கு சப்ஸ்கிரைப்